கடந்த 4 முதல் 5 வருடங்களில் இந்தியாவின் தங்களுடைய உற்பத்தி தளத்தை அமைக்க வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏராளம் என்றால் அது மிகையல்ல. இதன் காரணமாக இந்தியாவின் உற்பத்தியும் அதே சமயம் தேர்மேற்றுமதியும் தொடர்ந்து அதிகரிக்க வண்ணம் இருக்கின்றது. இந்த 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி, அதாவது மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மதிப்பு சுமார் $430 பில்லியன் உயர்ந்திருக்கிறது. இது ஒரு இமாலய சாதனையாக பார்க்கப்படும் நேரத்தில் இதில் பெரும் பங்கு வகித்த மாநிலங்களில் முதல் இடத்தில் குஜராத் மாநிலம்தான் இருக்கிறது. அம்மாநிலம் இந்த ஆண்டு சுமார் $134 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலம் இவ்வருடம் $67.2 பில்லியன் அளவிலான பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கூறிய 2 மாநிலங்களுக்கும் எந்த வகைகளிலும் சளைத்தது அல்லாமல் சுமார் $43 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றது. அந்த டாப் 3 மாநிலங்களை தொடர்ந்து கர்நாடகா சுமார் $26.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களையும், உத்தரப்பிரதேசம் $20.5 பில்லியன் மதிப்பிலான பொருட்களையும் ஏற்றுமதி செய்து வருகிறது. குஜராத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரும்பங்கு பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை தான் ஏற்றுமதி செய்தனர். சுமார் $52.91 பில்லியன் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை குஜராத் ஏற்றுமதி செய்துள்ளது. நமது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நம்மிடம் உள்ள முதலீட்டின் வலிமையை தான் இந்த சாதனைகள் மதிப்பிடுகிறது என்றே கூறலாம். உலக அளவில் ஏற்பட்டு வரும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இந்த ஏற்றுமதி சாதனையை நனவாக்கி இருக்கிறது இந்தியா. மத்திய அரசின் ஏற்றுமதி இலக்கு திட்டத்தின் மூலம் நாட்டின் ஏற்றுமதி மேலும் அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது.